உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, தாயாம் திரு அவை இளைஞர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகின்ற புனித தொன்போஸ்கோ திருவிழாவை ஜனவரி 31ஆம் நன்னாள் கொண்டாடி மகிழ்கின்றது. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12:7. இளைஞர்களை தம் வசப்படுத்தும் ஆற்றல் பெற்ற தொன்போஸ்கோ இத்தாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள டியூரின் நகருக்கு அருகில் அமைந்திருக்கும் பெர்சி என்ற இடத்தில் 1815 ஆகஸ்ட் 16 பிறந்தார். இவரின் பெற்றோர் பிரான்சிஸ் போஸ்கோ மற்றும் மார்கரெட் ஒச்சி. ஏழையான குடும்பத்தில் பிறந்து அன்னையின் அரவணைப்பும் தந்தையின் கடின உழைப்பும் மெருகூட்ட வளர்ந்தவர் தொன்போஸ்கோ. ஏழ்மையிலும் ஆனந்தம் பொங்க வாழ்ந்த வேளையில் 3 மகன்களையும் மனைவியையும் விட்டுவிட்டு பிரான்சிஸ் போஸ்கோ இறையடி இணைந்தார். பிள்ளைகளை வளர்க்கவும் நல்ல நிலைக்கு கொண்டு வரவும் மம்மா மார்கரெட் சலேசியர்கள் இப்படித்தான் அன்பொழுக அழைக்கிறார்கள் மிகுந்த துயரத்தை அனுபவித்தார். சிறுவனாக இருந்தபோதே கயிற்றில் நடப்பதும் சக குழந்தைகளுடன் நகைச்சுவை நாயகனாக வலம் வருவதுமாக இருந்த தொன்போஸ்கோவிற்கு கல்வி ஞானம் நிறைய இருந்தது. நன்கு படித்து அருள் பணியாளராக பணியாற்ற வேண்டுமென்ற ஆர்வம் இருந்தது. ஆனால் அதற்கான எந்த வசதியும் இல்லாமல் படிக்க முடியாமல் அல்லலுற்றார். இதை அறிந்த குரு ஒருவர் தொன்போஸ்கோவை ஊக்கப்படுத்தினார். எழுதவும் வாசிக்கவும் கற்றுக் கொடுத்தார். பலரின் உதவி மற்றும் அன்னையின் உந்துதல் அனைத்தின் பயனாக படிக்க ஆரம்பித்தார். 1835 குருமடத்தில் சேர்ந்தார். 6 ஆண்டுகள் பயிற்சி பெற்ற பிறகு 1841 ஜூன் 6ஆம் நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அருட்தந்தை தொன்போஸ்கோ டியூரி நகருக்கு அனுப்பப்பட்டார். அங்கே தொன் கக்பாஸ்கோ என்னும் அருட்பணியாளருடன் இணைந்து சிறைச்சாலை சந்திப்புக்கு செல்லும் பணியும் இவருக்கு இருந்தது. அவ்வாறு இணைந்து செல்லும்போது சிறையில் இருந்த இளைஞர்களை கண்ணுற்றார். இள வயதில் அவர்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணங்கள் ஆய்ந்தறிந்தார். இளைஞர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உந்துதல் பெற்றார். இளைஞர்களுக்காக மனமகிழ் மன்றங்களை ஆரம்பிக்க திட்டமிட்டார். வீதியோர சிறுவர்களையும் இளைஞர்களையும் அழைத்து வந்து அன்புடன் நெறிப்படுத்தினார். இந்த அன்பு முறை அவர்களுக்கு புதிதாக இருந்தது. அதுவரை அடிக்கு பயந்து திருந்த முயன்றவர்கள் அல்லது திருந்துவது போல நடித்தவர்கள் முதன்முறையாக உளமாற அன்புக்கு அடிபணிந்து திருந்த ஆரம்பித்தார்கள். அங்கேயே அவர்களுக்கு பாடம் நடத்துவதற்காக பல தன்னார்வத்துடன் வந்து கரம் கொடுத்து உதவினார்கள். நாளடைவில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. எனவே வேறோர் இடம் தேட ஆரம்பித்தார். இந்நிலையில் ரிக்புஜியோ என்ற இடத்திற்கு உதவி பணியாளராக தொன்போஸ்கோ சென்றார். அங்கு தொன் போரெல் என்ற ஆர்வலர் தொன்போஸ்கோவுடன் இணைந்து கொண்டார். இருவரும் திட்டமிட்டு பேராயருடன் அவருடைய அனுமதியுடன் புனித பிரான்சிஸ் சலேசியார் இல்லம் ஒன்றை ஆரம்பித்தார்கள். இப்புனிதரை தனது பாதுகாவலராகவே தொன்போஸ்கோ ஏற்றுக்கொண்டு மன்றாடி வந்தார். எங்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமானது. அவர்களின் இன்பக் குரலையே சத்தம் என்றும் தொந்தரவு என்றும் கருதிய பலர் தொடர்ந்து எதிர்த்தார்கள். அனைத்தையும் இறைவனின் அருள் துணையுடன் தாங்கி கொண்டு பணியாற்றினார். பிறகு மற்றொரு இடத்திற்கு தமது இல்லத்தை மாற்றினார். வளமில்லாத பூமி அது. 700 மாணவர்கள் இருந்த அந்த இடத்தில் வசதிகள் மிக குறைவாகவே இருந்தன. ஆனாலும் இளைஞர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்தபடியே இருந்தது. இந்நிலையில் தொன்போஸ்கோவின் தாய் மம்மா மார்கரெட் உதவிட முன்வந்தார். தமது கடைசி 10 ஆண்டுகள் மகனுடன் இருந்து இளைஞர்களுக்கென இப்பணிக்கு தம்மால் இயன்ற அனைத்து உதவிகளையும்
வழிகாட்டுதல்களையும் செய்தார். இவர்களின் பணி மனதுக்கு நிறைவாக இருந்ததால் நகர நிர்வாகமே முன்வந்து இளைஞர்களுக்காக ஒரு தொழிற்பள்ளி கட்டிடத்தை கட்டி கொடுத்தது. தம் முன்னெடுத்த பணிகளை தொடர்ந்து ஆற்ற ஆண்களுக்கு சலேசிய சபையையும் பெண்கள் துறவிகளுக்காக மேரி மதரல்லா என்னும் புனிதையின் துணையுடன் கிறிஸ்தவர்களின் சகாயி மரியின் புதல்விய சபையையும் தோற்றுவித்தார். தண்டனை இல்லாத கல்வி முறை, யாரையும் வருத்தாத நெறிமுறை, நேசமுடன் பழகும் பாங்கு போன்றவற்றால் இளைஞர்களின் மனம் நிறைந்த டொன் போஸ்கோ 1888 ஜனவரி 31 இறந்தார். திருத்தந்தை 11 1929 ஜூன் 2 அருளாளராக அறிவித்தார். அவரே 1934 ஏப்ரல் 1 புனித நிலைக்கு உயர்ப்படுத்தினார். புனித டொன் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் என்றென்றும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருட்தந்தை டொன் போஸ்கோ சியூரி நகருக்கு அனுப்பப்பட்டார். அங்கே டொன் கக்பாஸ்கோ என்னும் அருட்பணியாளருடன் இணைந்து சிறைச்சாலை சந்திப்புக்கு செல்லும் பணியும் இவருக்கு இருந்தது. அவ்வாறு இணைந்து செல்லும்போது சிறையில் இருந்த இளைஞர்களை கண்ணுற்றார். இள வயதில் அவர்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணங்கள் ஆய்ந்தறிந்தார். இளைஞர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உந்துதல் பெற்றார். இளைஞர்களுக்காக மனமகிழ் மன்றங்களை ஆரம்பிக்க திட்டமிட்டார். வீதியோர சிறுவர்களையும் இளைஞர்களையும் அழைத்து வந்து அன்புடன் நெறிப்படுத்தினார். இந்த அன்பு முறை அவர்களுக்கு புதிதாக இருந்தது. அதுவரை அடிக்கு பயந்து திருந்த முயன்றவர்கள் அல்லது திருந்துவது போல நடித்தவர்கள் முதன்முறையாக உளமாற அன்புக்கு அடிபணிந்து திருந்த ஆரம்பித்தார்கள். அங்கேயே அவர்களுக்கு பாடம் நடத்துவதற்காக பல தன்னார்வத்துடன் வந்த கரம் கொடுத்து உதவினார்கள். நாளடைவில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. எனவே வேறோர் இடம் தேட ஆரம்பித்தார். இந்நிலையில் ரிக் புஜியோ என்ற இடத்திற்கு உதவி பணியாளராக டொன் போஸ்கோ சென்றார். அங்கு டொன் போரெல் என்ற ஆர்வலர் டொன் போஸ்கோவுடன் இணைந்து கொண்டார். இருவரும் திட்டமிட்டு பேராயருடன் அவருடைய அனுமதியுடன் புனித பிரான்சிஸ் சலேசியார் இல்லம் ஒன்றை ஆரம்பித்தார்கள். இப்புனிதரை தனது பாதுகாவலராகவே டொன் போஸ்கோ ஏற்றுக்கொண்டு மன்றாடி வந்தார். எங்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமானது. அவர்களின் இன்பக் குரலையே சத்தம் என்றும் தொந்தரவு என்றும் கருதிய பலர் தொடர்ந்து எதிர்த்தார்கள். அனைத்தையும் இறைவனின் அருள் துணையுடன் தாங்கி கொண்டு பணியாற்றினார். பிறகு மற்றொரு இடத்திற்கு தமது இல்லத்தை மாற்றினார். வளமில்லாத பூமி அது. 700 மாணவர்கள் இருந்த அந்த இடத்தில் வசதிகள் மிக குறைவாகவே இருந்தன. ஆனாலும் இளைஞர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்தபடியே இருந்தது. இந்நிலையில் டொன் போஸ்கோவின் தாய் மம்மா மார்கரெட் உதவிட முன்வந்தார். தமது கடைசி 10 ஆண்டுகள் மகனுடன் இருந்து இளைஞர்களுக்கென இப்பணிக்கு தம்மால் இயன்ற அனைத்து உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் செய்தார். இவர்களின் பணி மனதுக்கு நிறைவாக இருந்ததால் நகர நிர்வாகமே முன்வந்து இளைஞர்களுக்காக ஒரு தொழிற்பள்ளி கட்டிடத்தை கட்டி கொடுத்தது. தம் முன்னெடுத்த பணிகளை தொடர்ந்து ஆற்ற ஆண்களுக்கு சலேசிய சபையையும் பெண்கள் துறவிகளுக்காக மேரி மதரல்லா என்னும் புனிதையின் துணையுடன் கிறிஸ்தவர்களின் சகாயி மரியின் புதல்விய சபையையும் தோற்றுவித்தார். தண்டனை இல்லாத கல்வி முறை, யாரையும் வருத்தாத நெறிமுறை, நேசமுடன் பழகும் பாங்கு போன்றவற்றால் இளைஞர்களின் மனம் நிறைந்த டொன் போஸ்கோ 1888 ஜனவரி 31 இறந்தார். திருத்தந்தை 11 1929 ஜூன் 2
அருளாளராக அறிவித்தார். அவரே 1934 ஏப்ரல் முதல் நாள் புனித நிலைக்கு உயர்படுத்தினார். புனித டான் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் என்றென்றும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.